பேர் காதலிக்கிறார்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட பையனும் ஒரு வரையாட்சி இனத்தை சேர்ந்த பெண்ணும் காதலிக்கிறார்கள். இது ஒரு குற்றம் உலகத்தில். இது நடக்காத எங்கேயும் 2 பேரும் காதலிக்கிறார்கள். அவர்களை வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் அவரை சார்ந்த குண்டர்கள் அடித்து கொலை செய்கிறார்கள். விஜிகே மணி தலைமையிலான இந்த சமூக விரோத கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய கும்பல் திட்டமிட்டு வலைதளத்தில் பரப்பினார்கள். இன்னும் கூட அந்த குழந்தை, அந்த பெண்ணுடைய வயதை 13 வயது என்று பொய் பேசினார்கள். அந்த மாணவிக்கு வயது 16, பார்த்திபனுக்கு வயது 17. இருவரும் திருமண வயதை எட்டிவிட்டார்கள் என்று யாரும் வாதிடவில்லை. இருவரும் ஏதோ திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணை கடத்தி சென்று கொலை செய்து விட்டார்கள் என்று இவர்கள் பொய் சொல்வது போலும் அங்கு எதுவும் நடைபெறவில்லை. இருவரும் இயல்பாக மனிதர்களுக்கு வர வேண்டிய வயதில் காதல் அரும்பி இருக்கிறது. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னிய குல சத்திரிய சொந்தங்களும் பாமக சொந்தங்களும் அந்த காணொளிகளை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வன்னியர் விசஸ் தலித் என்ற ஒரு சாதிய கலவரத்தை எப்படியாவது உருவாக்கி அதில் அரசியல் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையும் அரசாங்கமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தெள்ள தெளிவாக இது தற்கொலை அப்படின்னு சொல்லியும் கூட தொடர்ச்சியாக மேடைகளில் ஏறி இது கொலை, இது ஆணவ கொலை, இது இது அது அப்படின்னு தொடர்ச்சியாக சாதிய கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற நோக்கத்தோட குறிப்பா விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில சுத்திட்டு இருக்கு. இந்த சம்பவம் தான் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடை போட்டு விசிகாவினரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் பேசி வச்சிருக்காங்க. அந்த பேச்சை ஒட்டுமொத்த பேருமே பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி 16 வயசு கூட நிரம்பாத ஒரு சிறுமியை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன். இப்படி ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்து அந்த சம்பவத்தை தற்கொலையை கொலையா மாத்தணும், ஆணவ கொலையா மாத்தணும். இதற்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற வன்னியர்களை எப்படியாவது ஒரு சாதிய வெறியர்களாக சித்தரிக்கணும். ஒரே ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தை சீரழிக்கணும். அந்த குடும்பத்தோடைய வீடுகளை சிதைச்சு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு சாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இது எப்படியாவது ஆணவ கொலையா மாத்தியே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த சம்பவம் நிகழ்ந்த பின்னாடி விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் திரிஞ்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம், அதாவது விடுதலை சிறுத்தை என்ன மாதிரியான விஷயத்த கோரிக்கை வச்சாங்களோ அதை மட்டுமே அரசாங்கம் காதுல வாங்கிக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கையின் பேர்ல தான் போஸ்ட்மார்ட்டமே செஞ்சாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவாக யாருமே அவங்கள தாக்கல, அடிக்கல. அவங்களே தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே தூக்குல தொங்கி இருக்கிறாங்க. மற்றபடி யாருமே இதை செய்யல அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெள்ள தெளிவாக சொல்லிடுச்சு. இதை சொன்ன பின்னாடி அடடா நம்ம ஆணவ கொலை இந்த பணத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு சாதிய கலவரத்தை தோன்றணும், சாதியை ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. வந்த பின்னாடி ஒட்டுமொத்த பேர் அந்த பையனை வீரவணக்கம் போட்டுட்டு தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாப்பா திவ்ய தர்ஷினியை தூக்கிட்டு போய் நாம அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம் பண்ணியும் பிசிஆர் வழக்கு அந்த குடும்பத்தின் மீது போடப்பட்டு அந்த பெண் பிள்ளையோட தகப்ப இன்னமும் ஜெயில இருக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவத்துல இதை நீதி கேட்டு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் விஜிகே அவர்களுடைய தலைமையில மயிலாடுதுறை மாவட்டத்துடைய கலெக்டரை மீட் பண்ணி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எப்படி நீங்க ஃபீஸ் கமிட்டி நடத்துனீங்க, எப்படி எங்களை கூப்பிடாம இதை பண்ணீங்க, ஒரு 16 வயசு சிறுமியை எப்படி நீங்க இவ்வளவு தூரம் ஒருத்தன் சீரழிச்சிருக்கிறான், எப்படி போக்சோவில் அந்த குடும்பத்தையோ அவனையும் போக்சோவில் தூக்கிட்டு போய் போடாம எப்படி அவங்களுக்கு இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரும் கோரிக்கையோட அந்த போராட்டம் நிகழ்ந்தது. புரியுதுங்களா? அந்த போராட்டத்தை பார்த்த விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் கட்சியை சார்ந்தவர்களும் 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒருத்த மேடையில ஏறி பேசுறான், இது கொலை அப்படின்னு பேசுறான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெள்ள தெளிவாக இது தற்கொலை அப்படின்னு சொல்லியும் கூட எப்படி அந்த தலித் மக்களை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக திசை திருப்பணும், வன்னியர்களுக்கு எதிராக ஒரு சாதிய கலவரத்தை அந்த மக்களுக்கு ஊக்கி வச்சு அவங்கள
எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதிய பின்புலத்தோட ஒரு சாதிய கலவர நோக்கத்தோட தான் பார்க்கணுன்ற போர்வையில ஒரு தற்கொலைய எப்படி நீங்க தொடர்ச்சியா வந்து கொலை அப்படின்னு பேசுறீங்க? இது சமூக பதட்டத்தை உருவாக்காதா? இதுல ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒரு சாதிய கலவரத்தை இது தூண்டாதா? இப்படியாப்பட்ட ஒரு பேச்சு எப்படி வந்து காவல்துறையை அனுமதிக்குது? எப்படி வந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து வேடிக்கை பார்க்குது? நான் கேட்கிறேன், விசிகா வந்து தாவேகாவோடைய அமைச்சரவையில் இருக்கிறதுனால இவங்க மேடை போட்டு எதை ஒன்னாலையும் பேசுனா தாவேகா அரசும் விஜயம் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுறாங்க, ஒரு தற்கொலையை கொலை அப்படின்னு வந்து மேடை போட்டு வந்து விடுதலை சிறுத்தை ஒரு பிரமுகர் பேசுறாருன்னா இதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க. 16 வயசு பிள்ளைய இழந்துட்டு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு மைனர் பொண்ணை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன். இதை பத்தி எல்லாம் யாருமே பேசாம தொடர்ச்சியாக இது கொலை, இது எப்படி கொலையாகும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்கொலை, அப்ப கொலை அப்படின்னா எப்படி வந்து வன்னியர்கள் செஞ்சாங்க? கூட்டிட்டு போனவன் தானே கொலை பண்ணியிருக்கான். அப்படி கொலையா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாவிக்கணும் அப்படின்னா கூட்டிட்டு போய் ஒருத்தன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்த்திபன் மேல தானே வழக்கு விடணும். எப்படி வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதிய கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற நோக்கத்தோட விடுதலை சிறுத்தை வந்து செயல்படுது? இது எப்படி வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது? காவல்துறை எப்படி வேடிக்கை பார்க்குது? இதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பணத்தை வச்சு அரசியல் பண்ற நோக்கத்தை விடுதலை சிறுத்தை வந்து எப்ப வந்து கைவிடும்? தொடர்ச்சியாக இதே வந்து பாத்தீங்கன்னா கதையா, எல்லா சம்பவத்திலும் இதே கதையா. தற்கொலைய எங்கேயாவது போய் தடிக்க விழுந்துட்டானா எல்லாத்தையுமே வந்து ஆணவ கொலை, எல்லாமே ஆணவ கொலையில சேர்த்திடணும், எல்லாமே பண்ணிடணும். இவனுங்க எந்த தப்புமே பண்றது கிடையாது. ஒரு மைனர் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சு தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான். அவனை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறானுங்க. இதே இடத்துல அந்த மைனர் பொண்ணு வந்து உங்க சமூகத்தை சார்ந்த ஒரு மைனர் பொண்ணா இருந்திருந்தா இதே பேச்சு தான் வந்து பேசுவீங்களாடா? வெக்கம், மௌனம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம இப்படிதான் ஒரு பொய் வாதத்தை வந்து வைப்பீங்களாடா அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாம் எழுது. எவ்வளவு கேவலமான வந்து ஒரு அரசியல். இதுல கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை சார்ந்த ஒரு புறம்போக்கு ஒண்ணு. காதல்ன்றது வந்து சகஜங்க, காதல் வரதெல்லாம் சகஜங்க, அது எந்த வயசுல வந்தா என்ன, அவ்வளவு தூரம் பேசுறல. உன் குடும்பத்தை சார்ந்த பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வயசுல ஒரு காதல் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டா, ஒரு 16 வயசு புள்ள, ஒரு 11, 12வது படிக்கிற ஒரு பிள்ளைக்கு இப்படி ஏற்பட்டா உங்க வீட்டுல உன் பிள்ளையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சொந்தக்கார பிள்ளையோ அண்ணன் தம்பி மாமச்சா பிள்ளையோ இப்படி ஒரு காதல் வயப்படுது, ரோட்ல போற ஒரு வந்து ஒரு புறம்போக்கு இப்படி வந்து காதலிக்கிறான் அப்படின்னு வந்து தெரிஞ்சா நீ என்ன பண்ணிடுவ? சரிப்பா நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வழி அமைச்சு வச்சிருவியா? என்னோட கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவை பண்ணிட்டு இருக்கீங்க. இது கேவலமா தெரியல? ஒரு 16 வயசு புள்ள, ஒரு சிறுமியை காதலிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சட்டமே போக்சோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை போட்டு இந்த அரசாங்கம் வந்து கொடுத்திருக்கா இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுமிகளை காதலிக்க கூடாது, அந்த சிறுமிகளை பாலியல் தொந்தரவே எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதான் ஒரு சட்டமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசாங்கம் வந்து போட்டு கொடுத்திருக்கு. எப்படி ஒரு 16 வயசு பிள்ளைய வந்து அவன் காதலிக்கிறது சரி அப்படின்னு பேசுவ? சொல்லு பார்க்கலாம். இதே இடத்துல அந்த 16 வயசு புள்ள உன்னுடைய சமூகத்தை சார்ந்த உன் சொந்தக்கார பிள்ளையா இருந்தா, பெண் பிள்ளையா இருந்தா இந்த வார்த்தை வருமா? மாற்று சமூகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பையன் இப்படி ஒரு விஷயம் சம்பவம் பண்ணிட்டான்பா, உங்க சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் பிள்ளை, ஒரு 16 வயசு சிறுமி இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதே பேச்ச பேசுவீங்களாடா? காதல் சகஜம், இது சகஜம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் பேசுவீங்களாடா? பேசுவீங்களா? வாய் வருமா? கொஞ்சம் கூட வாய் கூசவே கூசாதா? தொடர்ச்சியாக ஒரு தற்கொலையை வந்து கொலையாக்க முயற்சி எடுத்துக்கிட்டு அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை வச்சு ஒரு ஆதாயத்தை தேடிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு கேவலமான வந்து அரசியலா தெரியலையா? எத்தனை காலத்துக்கு தான் வந்து இந்த பண அரசியலை வந்து பண்ணிட்டு இருப்பீங்க? பாதிக்கப்பட்டது வந்து வன்னியர்கள், பாதிக்கப்பட்டது வன்னியர் சமூகத்தை சார்ந்த அந்த சிறுமியோட குடும்பம். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அரசாங்க ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா பட்டாமன, அரசாங்க ரீதியாக வேலை வாய்ப்பு, அரசாங்க ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவி அப்படின்னு எல்லாமே வந்து அரசாங்கம் உங்களுக்கு வந்து தரத்தாக உறுதி கொடுத்துருச்சு. அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை எவனாவது வந்து பாத்தீங்கன்னா கேட்டு நியாயத்தை கேட்டு நீதியை கேட்டு அரசாங்கத்தை நோக்கி நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதாடா? தப்பு பண்ணது நீங்க. 19 வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொத்தனார் பையன் 16 வயசு சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கின்ற பேர்வையில இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கிறான்.
அவனை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. காரணம், அவன் குறிப்பிட்ட உங்க சமூகத்தை சார்ந்த பையன். அதனால அவன் தப்பே பண்ணாலும் வந்து போனா சரி அப்படின்னு மேடை போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம பேசிட்டு திரியுறீங்களடா. இதனால வன்னியர்களாகி நாம வந்து பண்ணா ஒண்ணு தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். குறிப்பா நம்ம வீட்டை வந்து பார்த்தோன்னா படிச்சிருக்கிற பெண் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம்மளுக்கு மானம், ஈனம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. கண்டவன் போறான் வந்து பார்த்தோன்னா வந்து இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செய்வான் அப்படின்னு நினைச்சு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை காதலிக்கிறன்ற போர்வையில இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் பார்த்து தற்கொலைக்கு தூண்டி என்னதான் பண்ணாலும் பாதிப்பு கடைசியா வந்து பார்த்தோன்னா உங்க குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு தான் வருது அப்படின்றத நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு புரியாம இப்படியாப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு காதல்ல வந்து பார்த்தா ஈடுபடுறதே மிகப்பெரிய தப்பா ரைட்டம். நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. எவ்வளவு பச்சையாக வந்து பார்த்தா ஒரு சிறுமியை வந்து பார்த்தா இவ்வளவு தூரம் பண்ணிட்டு மேடை போட்டு வந்து பார்த்தா கூச்சமே இல்லாம வந்து பார்த்தா பேசுறானுங்க. என்னைக்கு இந்த சமூகம் வந்து பண்ண திருந்தோம்? என்னைக்கு வந்து பண்ண சமூகத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வரும்? உங்களுக்கு எல்லாம் என்னைக்கு புத்தி வரும்? வயசு கோளாறுல வந்து பண்ண நீங்க பண்ற வந்து பண்ண அந்த வேலைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து பண்ண ஏற்படுத்துது பாருங்க. சுகர் பேஷண்ட் ஒரு 16 வயசு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த தகப்பை வந்து பண்ண ஜெயில இருக்கான். எந்த தப்புமே பண்ணல. அந்த தகப்பை என்ன பண்ணா? படிக்க வச்ச அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு அந்த பிள்ளைய இழந்துட்டு இன்னைக்கு போய் ஜெயில இருக்கான். எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருப்பான். பெத்த தகப்பனை பத்தியோ இல்ல தாயை பத்தியோ சுத்தி இருக்கிற சொந்த பந்தத்தை பத்தியோ படிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பண்ண அந்த புத்தி இல்லாம போனதோட விளைவு தான் இப்படியாப்பட்ட சம்பவங்கள் வந்து பண்ண நிகழுது. கொஞ்சம் கூட வந்து பண்ண அந்த புத்தி இல்லாம நாம இருக்கிறதுனாலதான், நமக்கு அந்த போதிய அறிவு இல்லாம இருக்கிறதுனாலதான், நமக்கான வந்து பண்ண அந்த போதிய சிந்தனை இல்லாம இருக்கிறதுனாலதான், நமக்கு இங்க நடக்கிற அரசியல் பற்றிய தெளிவின்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து பண்ண இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுறீங்க. உங்க மேல குத்த சொல்லல, கொஞ்சோட வந்து பண்ண புத்தியோட இருங்க. புரியுதுங்களா? போறோம் ரோட்ல போறோம் வரவன பூரா வந்து பண்ண காதலிக்கிறன்ற போர்வையில இப்படியாப்பட்ட காதல்ல வந்து பண்ண ஈடுபட்டு ஒரு குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாவே நீங்களாம் அழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை வச்சு பிண அரசியல் செய்யறானுங்க. அதுவும் உங்களுக்கான வந்து பண்ண நீதியெல்லாம் அவனும் கேட்கறது கிடையாது. பாதிக்கப்பட்ட நம்ம பாதிப்பை அவனுங்களே ஏற்படுத்தினாலும் ஒட்டுமொத்த பேரை வந்து பண்ண எதுக்காக நிக்கிறான்? ஜாதிக்காக நிக்கிறானுங்க. புரியுதுங்களா? பாதிக்கப்பட்ட சினிமையை பத்தி அவனுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். பாதிப்புக்கு வந்து பண்ண ஏற்படுத்தின அவனை பத்தி தான் வந்து பண்ண அதிகப்படியா பேசணும். அப்போ இதுக்கு பேர் ஜாதி வெறி கிடையாதா? அப்போ அவனுங்களுக்கு ஜாதி வெறி சாதித்தன்மையோட அவனுங்க இயங்குறாங்கன்ற அந்த புத்தி கூட உங்களுக்கு எல்லாம் இருக்காதா? எப்ப அந்த புத்தி வரும்? எப்ப வந்து பண்ண அந்த தெளிவு வரும்? நம்மளை சுத்தி இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது அப்படின்ற இந்த காதல் என்ற போர்வையில இவ்வளவு பெரிய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்ற அந்த எண்ணம் எப்பொழுது வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வரும்? அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எப்போ உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும்? என்னது இது? எவ்வளவு கேவலமான ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. பணத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு அடக்கம் பண்ணி கூட 1 மாசம் வந்து ஆக போகுது. ஆனா இன்னமும் வந்து அதை கொலை கொலை அப்படின்னு வந்து ஒருத்தன் பேசுறான்னா அப்ப எவ்வளவு பெரிய சாதி வெறி அவங்களுக்குள்ள ஊறி போயிருந்தா இந்த வேலையை செய்வானுங்க. ஒரு சமூகத்துக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை எவ்வளவு தூரம் உருவாக்குறானுங்க பாருங்க. இதை என்னைக்கு நாம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு இப்படியாப்பட்ட சம்பவங்கள்லாம் நிகழாம இருக்கும். புரியுதுங்களா? ஐயோ அவன் நல்லவன், இவன் வல்லவன், இவன் வந்து பெரிய வெண்ண, இவன் வந்து நம்ம வீட்டு தகப்பன் தாயை விட நம்ம வீட்டு அண்ணன் மாமனை விட பயங்கரமா வந்து நமக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போய் பண்ற வந்து வேலைகள் எல்லாமே கடைசியில உங்களுக்கு வந்து பாதகமா மட்டும்தான் முடியும். அப்படி பாதகமா முடிஞ்சிடும் அப்படின்னு எவனாவது வந்து சொந்த பந்தம் வீட்டுல இருக்கிற பெத்தவங்க சொன்னாங்கன்னா உடனே நான் படிச்சுட்டு இருக்கிறேன், கிழிச்சிட்டு இருக்கிறேன், நொட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா, இந்த காலத்துல வந்து ஜாதியை பார்க்கணுமா இதை பார்க்கணுமா? ஜாதியை பார்த்துதாம்மா வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்றானுங்கம்மா, பண அரசியல் பண்றானுங்கம்மா. உங்களுக்கான நீதி கிடைக்கலம்மா. நவீனாவுக்கு நீதி கிடைச்சுதாமா, சரஸ்வதிக்கு நீதி கிடைச்சுதாமா, திலகவதிக்கு நீதி கிடைச்சுதாமா, இப்போ திவ்ய தர்ஷனுக்கு நீதி கிடைச்சதாமா, வன்னியர் பெண்களுக்கு எல்லாமே காலேஜ் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க. நவீனா தங்கை நவீனா யாராவது தெரியுமா? அவளுக்கு எப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டதுனாவது வந்து நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது வந்து அரசியல் அறிவு இருக்கா? அதை பற்றிய வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு எல்லாம் புரியுமா? யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம்?
இப்படியாப்பட்ட வேலைகள்ல யாருக்கு லாபம்? அவனுங்களுக்கு லாபம். அந்த லாபத்தை நீங்க சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. எங்க இதை பத்திலாம் நம்ம விழிப்புணர்வா பேசுனா சாதி வெறி, ஜாதியை பத்தி பேசாதீங்க, ஜாதி என்ன வந்து நம்மளுக்கு செஞ்சிடும், ஜாதி என்ன வந்து பாக்குறீங்க, ரத்தத்துல ஜாதி இருக்குதா, எல்லாமே செவப்புதான் அப்படின்னு சித்தாந்தம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. படிப்பறிவு இல்லாத தற்குறிகள் கூட வந்து இப்படி பேச மாட்டானுங்க. அப்படியாப்பட்ட வந்து ஒரு கேனத்தனமான வந்து ஒரு பேச்சை பேசிட்டு இருக்கீங்க. ஜாதியை வச்சுதான் அவனுங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியுதோ, என்னைக்கு உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருதோ, அன்னைக்குதான் அந்த சமூகத்துக்குள்ள இப்படியாப்பட்ட பிரச்சனைகளோ, இப்படியாப்பட்ட பிரச்சனையில வந்து பாதிக்கப்படுற பெற்றோர்களோ கண்கலங்காம இருப்பாங்க. ஒரு ஒத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மன கஷ்டம். கூச்சமே இல்லாம மேடை போட்டு பேசுறானுங்க. இதை பார்த்தாவது வந்து புத்தியோட தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சா இந்த காணொலியை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டு பசங்களுக்கும் தொடர்ச்சியா வந்து ஷேர் பண்ணுங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எடுத்துட்டு போய் சேருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கிறேன்.